தனுசு ராசி அன்பர்களே, 14/5/2026 வரை ரிஷப மனையில் சுக்கிர பகவான் ஆட்சி பலம். அப்போ சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்? தனுசுக்கு சுக்கிரன் யார் அப்படின்னா 6க்குரியவன், கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடியவனும் அதே சுக்கிரன் தான். உங்களுக்கு லாபத்தையும் மனமகிழ்ச்சி சந்தோஷம் தரக்கூடிய செயல்களை குறிக்கக்கூடியவனும் அதே சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார். சுக்கிரன் வலிமை, 6ஆம் அதிபதி வலிமை. 6 என்பது வேலையை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ தனுசு ராசி என்பர்களுக்கு இதுவரைக்கும் வேலையில் ஒரு நிலைத்தன்மை இல்லை, அல்ல வேலையில் அப்ளை பண்ணி காத்து கொண்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள், வேலை இல்லாத தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கு வேலையை கொடுத்துரும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா ஆதாரபூர்வமாக சொல்கிறேன், 6ஆம் இடம்தான் வேலையை குறிக்கக்கூடிய இடம். அந்த அதிபதி ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்க போகிறார். அதுவும் குறிப்பாக அந்த சுக்கிரன் சூரியன் நட்சத்திரத்தில், அதாவது சூரியனுடைய நட்சத்திரமான கிருத்திகையில் பயணம் பண்ண போகிறார். அப்போ கிருத்திகை என்பது பாக்யாதிபதி, அதாவது சூரியன் என்பது பாக்யாதிபதி. அந்த பாக்யாதிபதி உச்சபலத்தோடு இருக்கார். அப்போ நிச்சயமாக வேலை காத்து கொண்டிருக்கின்ற, வேலையை மாறக்கூடிய அம்சத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக அமைய போகிறது. அடுத்த ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, கடன், அதாவது கடன் இருக்கின்றவர்கள் கடனை அடைச்சி விடலாம்ங்கிற தன்னம்பிக்கை உணர்வு, அல்லது கடனை வாங்கக்கூடிய தன்மையும் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும். அந்த கடனை சுப கடன்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம். ஏன்னா சுக்கிரனுங்கிறது வீடு, வண்டி, வாகனத்துக்கு காரக கிரகம் அல்லவா? அப்போ காரக கிரகம் வலிமையாக இருக்கும்போது நிச்சயமாக அதை செயல்படுத்த தூண்டும். அப்போ கடனை வாங்கி ஒரு வீட்டை வாங்கி அதன் மூலமாக, ஏன்னா 11க்குரிய சுக்கிரன் அல்லவா, சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கிறது. அப்போ ஒரு இடம் வாங்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தனுசுக்கு இது சாதகமான ஒரு பீரியட். அல்லது வீடு வாங்கக்கூடிய யோகம், அல்லது வீட்டை ஆல்டர் பண்ணக்கூடிய தன்மை, அல்லது வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி கொடுக்கக்கூடிய தன்மை, இதெல்லாமே ஒரு நல்லபடியாக நடக்கக்கூடிய அம்சம் இந்த காலகட்டத்தில் தனுசுக்கு நிச்சயமாக உண்டு. அதே சமயத்தில் வாகனமும் சார்ந்த விஷயங்களும் அனுகூலத்தை தரும். ஒரு தனுசு ராசி என்பர்கள் ஒரு 2-3 மாதமாகவே ஒரு வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக அந்த வாகனத்தை வாங்கணுங்கிற எண்ணம் பலமாக உங்கள் மனதில் உருவிடும். சரி, அப்போ மாற்றிக்கலாம், பின்னாடி மாற்றிக்கலாம், பின்னாடி வாங்கிக்கலாங்கிறவங்கெல்லாம் இப்போது ஸ்ட்ராங்காக வாங்கிக்கணும், இந்த வண்டி தான் வாங்கணும், இந்த வாகனத்தை வாங்கணும் அப்படிங்கிறது ஆணித்தரமாக அந்த மனதில் பதிய வைத்து அதை செயல்படுத்தக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் உண்டு. ஏன்னா வாகன காரக கிரகம் சுக்கிரன் ஆட்சி பலம் எங்கே? 6ஆம் இடத்துல. அப்போ கடனை வாங்கி வாகனத்தை வாங்கக்கூடிய தன்மைங்கிறது நிச்சயமாக தனுசு ராசி என்பவர்களுக்கு உண்டு. 6ஆம் இடம் என்பது வெற்றி ஸ்தானம் அல்லவா? போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய யோகம் உண்டு. ஒரு எக்ஸாம் எழுதணும், ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கை உணர்வை கொடுக்கும். ஏன்னா உங்கள் ராசிநாதனும் நேராக உங்களை பார்த்துட்டு இருக்கார், ராசியை பார்க்குறார். அப்போ அந்த வைராக்கியம் என்பது கண்டிப்பாக உண்டு. 3ஆம் இடத்துல ராகு வேறு இருக்கார். அப்போது தான் ஆசைப்பட்டது அடையணும் அப்படிங்கிற அந்த உத்வேகத்துடன் போராடக்கூடிய தன்மை, அதில் வெற்றி அடையக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் உண்டு. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். எவ்வளவு எதிர்ப்பு பகை இருந்தாலும் பார்த்துக்கலாம், ஒரு கை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த வேகம் உந்துதல் உண்டு, எதிர்ப்பு உண்டு. அந்த எதிர்ப்பாளர்கள் இனங்கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டக்கூடிய தன்மை உண்டு. ஸோ இதனால் வரைக்கும் இவங்க தான் நமக்கு எதிரி அப்படின்னு தெரியாமல் இருந்திருக்கக்கூடிய தனுசுக்கு இப்போ இந்த காலகட்டம் தெரிந்துவிடும். இவங்க தான் நமக்கு எதிரி, இவங்க தான் நமக்கு அப்படிங்கிற தன்மை உங்களுக்கு தோணி அதற்கு தகுந்த மாதிரி செயல்படக்கூடிய வல்லமை, ஆற்றல், புத்திசாலித்தனம் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. அதே சுக்கிரன் தான் லாபாதிபதி. அப்போது ஒரு கடனை கொடுத்தாலும், ஒரு எதிர்ப்பை கொடுத்தாலும் அதன் மூலமாக எனக்கு லாபம் கிடைக்கணும் அப்படிங்கிற தன்மை இருக்குது.
அப்போது உங்களுடைய எய்ம் முழுவதும் லாபத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை, செய்யக்கூடிய செயலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், ஒரு லாபம் அப்படிங்கிற அந்த எண்ண உணர்வுகளோடு செயல்படுவீங்க. அடுத்து டிராவல் செய்யக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டம் உண்டு. அப்போ டிராவல் செய்யக்கூடிய அந்த உணர்வுகள், அதாவது ஒரு யாத்திரை செல்வது, கோயில் இதுக்கு போவது, ஒரு ட்ரிப் அடிப்பது, ஒரு சிறு தூர பிரயாணம், தூரதேச பிரயாணம் சென்று வரக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் உண்டு. எப்படியாவது ஒரு சந்தோஷ மன உணர்வுடன், ஒரு குதூகலமான ஒரு உணர்வுடன், குடும்பத்தில் அனைவரையும் ஒன்றிணைத்து எங்கேயாவது ஒரு இடத்துல போகணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்களை கொடுத்து செயல்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக அமையும். இந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா, சரியாக சொல்ல போனால் 27/4/2026 7/5/2026 வரை இந்த காலகட்டம் தான் கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய காலகட்டம். ஏன்னா சுக்கிரன் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார். அதாவது சுக்கிரன் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ரோகிணி நட்சத்திரத்தில் செயல்படக்கூடிய காலம். அது எப்போ வருதுன்னா இந்த காலம், நம்ம சொன்ன காலம், அந்த காலம் சுக்கிரன் 6ஆம் இடத்தில் இருக்கார். சந்திரன் என்பது 8ஆம் அதிபதி. 6, 8 கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த காலகட்டத்தில் கவனமாக செயல்பட வேண்டும். என்ன மாதிரி கவனம்? ஹெல்த் விஷயத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏற்கனவே தனுசு ராசி என்பவர்கள், தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சுகர் இருக்குன்னா இந்த காலகட்டம் அதிகப்படுத்தும். அப்போது உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி ரொம்ப அவசியம், கேர் எடுக்கணும். அதே சமயத்தில் 8ஆம் அதிபதி இல்லை, ஒரு வழி பெண்கள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த, அதாவது பாலினம் சார்ந்த விஷயத்தில் எச்சரிக்கை உணர்வுடன் இந்த தனுசு ராசி என்பவர்கள் செயல்பட வேண்டும். இந்த காலகட்டத்தில் வலி, வேதனை, துக்கம், துயரம், அசிங்கம், அவமானம் போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடாது. டக்குன்னு நீங்கள் ஏதாவது பேசினா கோபம் வரும். அதாவது என்ன சொல்கிறது, ஒரு எதிர்மறை எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸை கொடுக்கக்கூடிய காலகட்டம். ஸோ இந்த பீரியட் மட்டும் தனுசு ராசி, தனுசு லக்ன அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும், தன் தாய் சார்ந்த விஷயத்தில், அம்மா சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் ஹெல்த்தையும், அவங்க ஹெல்த்தையும் இதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படிங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள். அதாவது நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே போயிடக்கூடாது. கோபம், ஆக்ரோஷம் என்பது அறவே கூடாது. பணத்தை எங்கேயாவது யாருக்காவது கொடுத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் ரிட்டர்ன் வராது. ஸோ கொஞ்சம் எச்சரிக்கைன்னு என்ன, கொஞ்சம் ஒரு புள்ளி வச்சு கோலம் போடணும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டா போதும். அடுத்து சுக்கிர பகவான் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ண போகிறார். அதாவது 8/5/2026 அப்போ செவ்வாய்ங்கிறது உங்கள் 5ஆம் அதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி, குழந்தை ஸ்தானத்தின் அதிபதி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டத்தில் குழந்தைகளினுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். குழந்தை படிப்பு, எங்கே படிக்க வைக்கலாம், எப்படி இருக்கலாம், இந்த மாதிரி டிசிஷன் மேக்கிங், குழந்தைகளினுடைய படிப்பு சார்ந்த விஷயத்தில் உங்களுடைய எண்ண உணர்வுகள் அதிகமாக இருக்கும். பூர்வீகம் சென்று வரக்கூடிய பாக்கியம் உண்டு. பூர்வீக அவங்க குலதெய்வத்தை வழிபடக்கூடிய பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. அப்போ உங்களுடைய குறைகள் ஏதாவது இருந்தாலும், மனதில் சில சங்கடங்கள் இருந்தாலும், இது நினைக்கிறது நடக்கிறது இல்லை அப்படிங்கிற ஏதாவது ஒரு வகையான ஒரு குற்றம் குறை இருந்தாலும் ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வத்துக்கு சென்று வருவது இந்த தனுசுக்கு ரொம்ப சால சிறந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன். சார், வெளிநாடு வெளி மாநிலம் யோகம் இருக்கா? உண்டு. மாற்றம் உண்டா? உண்டு. அரசியல் சார்ந்த விஷயத்தில் ஈடுபாடுகள் உண்டு. புதிய ஒப்பந்தங்கள் உண்டு. வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய தன்மை உண்டு. முதலீடுகளில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த எண்ண உணர்வுகளை கண்டிப்பாக கொடுக்கும். திருமணம் சார்ந்த சுப விஷயங்களை செய்து கொள்ளலாம். ஏன்னா நீங்கள் போய் 7ல் தான் உட்காந்துருக்கீங்க. அப்போ திருமணத்தை பற்றி, உங்களை பற்றியும் அல்லது உங்கள் குடும்ப நபர்கள், சகோதர சகோதரிகள் ஒரு நல்ல சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. ஸோ ஆக மொத்தம் தனுசுக்கு இந்த காலகட்டம் பணம், பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய
ஒரு நல்ல காலகட்டமாக அமையும் சொன்னால் அது மிகையாகாது.